நீதி தேவன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆசி பெற்ற ஆதிபத்தியம் பெற்ற ராசியாக வரக்கூடியது மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த யோகங்களை கொடுக்கக்கூடிய, யோகங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது. எதிர்வருங்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்ன்றதுனால நீங்கள் எந்த கவலைகளும் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாக தமிழ் புத்தாண்டை கொண்டாட தயாராகுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல பலன்கள் காத்திருக்கு. இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிடுறேன். இந்த ஆண்டு பிறப்பு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதே பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு யோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் தான் இந்த ஆண்டு பிறப்பே நிகழுது. உங்களுடைய யோகஸ்தானத்தில் தான் அந்த ஆண்டு பிறக்கிறதுனால இந்த ஆண்டு உங்களுக்கான யோகமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பல நல்ல விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் இந்த தமிழ் புத்தாண்டு நடத்த போகுது. அடுத்து வரக்கூடிய ஓராண்டு உங்களுக்கு மிக சிறந்த ராஜயோக காலம் அப்படின்றதே சொல்லலாம். நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்க போகுது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி யோகஸ்தானத்தை அடிப்படையாக கொண்டே இந்த ராசி இந்த ஆண்டு பிறக்கிறதுனால ரிஷபராசின்றது இந்த ஆண்டு பிறக்கிறதுனால உங்களுக்கு சிறப்பான யோகமான ஆண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பிறப்பை ஒட்டி பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்காருன்னா ராசிக்கு 3ஆம் இடமான மீன ராசியில் இருக்கிறாரு. ஸோ மீன ராசியில் சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தான செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறாரு. உங்களுடைய பாகியஸ்தான விதி புதனோடையும் சேர்ந்துருக்கிற நிலை இந்த ஆண்டு துவங்குறதுனால நீங்கள் நினச்சதெல்லாம் பொண்ணாகக்கூடிய, நீங்கள் நினச்சதெல்லாம் சக்ஸஸ் வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு சிறப்பான யோகங்களை தமிழ் புத்தாண்டு நிச்சயமான முறையில் உங்களுக்கு கொடுக்குன்றதில் எந்த சந்தேகம் வேணால்